ரயில்களில் தட்கல் டிக்கெட் பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு புதிய நடைமுறைகள் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையில் ஜூலை மாதத்தில் அமலாகின்றன. அதை பற்றி நெறியாளர் சிவரஞ்சனி வரைகலை மூலமாக விளக்குகிறார். பணப்பரிவர்த்தனை, ரயில் டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இந்த மாதம் புதிய விதிகள் அமல்படுத்தப்படுது. அவை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா IRCTC வெப்சைட் இல்லனா ஆப் மூலமா நீங்க தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆதார் கட்டாயம் அப்படின்ற விதை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அதே மாதிரி ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆதார் அடிப்படையிலான OTP இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும். அது மட்டும் கிடையாது. இந்த தட்கல் டிக்கெட் முன்பதிவை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் நிறைய பேரால தட்கல் முன்பதிவு செய்ய முடியல அப்படின்ற ஒரு புகார் கூட இருந்தது. இந்த நிலையில தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கான அந்த போர்ட்டல் ஓபன் ஆன உடனேவே முதல் அரை மணி நேரத்திற்கு இந்த ஏஜென்ட்ஸுக்கு அந்த போர்ட்டல் ஓபன் ஆகாது. அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ்க்கு போர்ட்டல் ஓபன் ஆகாது. 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஓபன் ஆகும் அப்படின்ற புதிய விதியையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்ப வங்கி பரிவர்த்தனையில நிறைய தனியார் பேங்க்ஸ் உட்பட நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா இப்ப ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ATM பரிவர்த்தனையில எவ்வளவு முறை நீங்க இலவசமா பணம் எடுக்கலாம் அப்படின்றத தவிர்த்துட்டு பிற டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே 23 ரூபாய் அவங்க சார்ஜஸ் இப்போ வச்சிருக்காங்க. முன்பு 21 ரூபாயா இருந்தது. அதே மாதிரி ICICI ATM பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 23 ரூபாயா சார்ஜ உயர்த்தி இருக்காங்க. ஆனா நீங்க பேலன்ஸ் என்கொயரி பண்றீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல அதே 23 ரூபாய் தான். அதுவே ICICI பொறுத்த வரைக்கும் நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த 23 ரூபாய், பேலன்ஸ் என்கொயரிக்கு 8 ரூபாய் 50 காசு அளவுக்கு சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம மிஷின்ல போய் பணம் டெபாசிட் செய்யறோம் அப்படின்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 3 ரூபாய் 50 காசு, அப்படி இல்லைன்னா 150 ரூபாய். இது ரெண்டுத்துல எது அதிக தொகையா இருக்கோ அந்த தொகை உங்களுக்கு சார்ஜ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வங்கிகள்ல கிரெடிட் கார்டு முதற்கொண்டு நிறைய விஷயங்களுக்கு சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாம பேன் கார்டு அப்ளை பண்ணோம் புதுசா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடையாள அட்டையோ இல்ல பிறப்பு சான்றிதழோ கொடுத்தா போதுமானதாக இருந்தது. இனிமே பேன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் அப்படின்ற விதியை கொண்டு வந்திருக்காங்க. வருமான வரி கணக்கு, அதே மாதிரி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யறதுக்கான அவகாசமும் நீட்டிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் இறுதி வரைக்கும். முன்பு ஜூலை இறுதி வரைக்கும் அப்படின்றது தான் இருந்தது. இப்போ இந்த மாதம் செப்டம்பர் இறுதி வரைக்கும் அதை நீட்டிச்சு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க.